ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் வரைக்கும். இப்போ வந்து பார்ட் 45 அதான் கைஸ் பார்க்க சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். கைஸ், இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் வந்து லூனா வந்து ஒரு பேப்பரில் வந்து படிச்சுட்டு இந்த மாதிரி ஹீரோ வந்து ஒரு லெட்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பான்ல, அது வந்து இப்போ அந்த லூனா வந்து படிச்சுட்டு அப்படி படிச்சுட்டு இருக்கும்போது வந்துட்டு அப்போது யங்கஸ்ட் வந்து இந்த மாதிரி விஷயமெல்லாம் பண்ணியிருக்கானா, இந்த மாதிரி ட்ரைபு மக்களை வந்து அந்த ஆன்சி ட்ரைப் மக்களை வந்து காப்பாற்றிருக்கான். இந்த மாதிரி அந்த ஸ்பெஷல் ஃபோர்ஸஸ் அந்த மேஜிக்கு அவங்கள வந்து இந்த மாதிரி அன்கான்சியஸ் ஆக்கியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் பியூர் பிளட்டை வந்து போட்டு தள்ளியிருக்கான். இவன் நிறைய வேலை பண்ணியிருக்கான். இவன் மறுபடியும் வந்து ஃபன்னாக வந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான் போல் யங்கஸ்ட் அப்படின்னு சொல்லி லூனா வந்து ஹீரோவை பற்றி பேசிக்கிட்டு இருப்பா கீஸ் அங்கே எல்லாத்துக்கிட்டேயும். அப்படி பேசிக்கிட்டே வந்து இந்த அங்கே இருக்கிற அவளை அந்த சைட் கேர்ள் இருப்பாள் கேஸ், அவளை பார்த்துட்டு அப்போ நீ வந்து சைட் கேர்ள் தானே, உனக்கு வந்து என்ன தெரியும் அப்படின்னு அவள் வந்து கேட்டுட்ருப்பா. அப்படி கேட்டு இருந்துக்கும்போது இவர் வந்துட்டு நீங்கள் என்ன கேட்குறீங்களேடி எனக்கு புரியல அப்படின்னு சொல்லும்போது அந்த லூனா வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய தம்பி வந்து உனக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்லாமல் நீ வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மட்டுமே வந்து நாங்கள் வந்து உங்களை ஃப்ரீயாக வந்து இங்கே தங்க விட முடியாது. நீங்கள் இங்கே தங்குறீங்கன்னா அதுக்கான ஏதாவது ஒர்க்கு இங்கே செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி லூனா வந்து சொல்லிட்டு இருப்பா கிஸ். அதுக்கப்புறம் இந்த லூனா இருப்பல்ல கிஸ், அவளோட மெய்டுக்கை பார்த்துட்டு இந்த மாதிரி வந்து இவங்க இங்கே தங்கறதுக்கான ஏற்பாடு பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு ஏதாவது வேலை செய்யறதுக்கு வந்து ஒரு ஜாபு கொடுங்க. இவங்க வந்து ஃப்ரீயாக வந்து தங்க வேணாம். இவங்க வந்து இவங்களோட கொடுத்த ஒர்க்குக்கு வந்து இவங்க இலவசமாக தங்கின மாதிரி இருக்காது. அவங்க வந்து இதுக்கான ஒரு ஃபீஸை வந்து பே பண்ண மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கும் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும். நம்ம வந்து நீ யாருக்குமே வந்து நீ ரீபே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு சொல்லி இதை பற்றி நீ என்ன நினைக்கிற சைன் கேள் அப்படின்னு சொல்லும்போது அவள் வந்துட்டு ரொம்ப தேங்க்ஸ் லேடி லூனா, இந்த உதவி வந்து நான் மறக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்து இப்போது அவன் வந்துட்டு அங்கேருந்து போயிடுவான் அந்த சைன் கீழ். அதுக்கப்புறம் அந்த லேடி லூனா வந்துட்டு அப்போ நீ தான் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டு, என்னோடய தம்பி வந்து ரெக்கமெண்ட் பண்ண அந்த ஜேர்னலிஸ்ட்டை, நீ உன்னோட பேர் டைனோ தானே அப்படின்னு கேட்கும்போது அவன் வந்துட்டு ஆமாம் எங்கள் லேடி அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அந்த லூனா வந்துட்டு சரி நீ ஒன்றும் பண்ண வேணாம், நீ வந்து நான் வந்து உனக்கு எல்லா சப்போர்ட்டுமே கொடுக்குறேன், நீ வேறு எதுவுமே பண்ண வேணாம், நீ வந்து இந்த மாதிரி என்னோடய தம்பி கொடுத்த விஷயத்தை வந்து இந்த மாதிரி செப்பீல் பண்ண அநியாயத்தையெல்லாம் வந்து ப்ரெஸ் மூலமாக வந்து எல்லாத்துக்குமே வந்து தெரியப்படுத்து அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு யோசிச்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எங்கள் லேடி நான் வந்து என்னானாலும் சரி இந்த ஃபீல் பண்ணது வந்து நான் கண்டிப்பாக வெளியே கொண்டு வருவேன், என்னோட முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையுமே வந்து நான் கொடுப்பேன் எங்கள் லேடி அப்படின்னு சொல்லி அந்த ஜேர்னலிஸ்ட் வந்து அந்த லூனா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ அப்படியே அங்கே சீன் கட் ஆகுது. அதுக்கப்புறம் இந்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்து அந்த ஜேர்னலிஸ்ட்டை வந்து அந்த விஷயத்தையெல்லாம் வந்து பப்ளிஷ் பண்ணிடுவாங்க. பீப்புள் எல்லாருமே வந்து அது ஒரு மாதம் கழித்து இந்த சிப்பியில் அந்த பண்ணின அநியாயம் அது எல்லாத்தையுமே பற்றி தான் இப்போ அங்கே ரொம்ப ஒரு ஹாட் டாப்பிக்காக போயிட்டுருக்கோம். அப்படி போயிட்டு இருக்கும்போது அந்த சிப்பில் ஃபேமிலி இந்த மாதிரி மூரானு அந்த பியூர் பிளட் இருப்பான்ல, அவன் வந்து எங்களுக்கு சம்மந்தமே இல்லை, அவன் வந்து அவன் இஷ்டத்துக்கு பண்ணிகிட்டு இருந்தான், இப்படி அவன் பண்ணிகிட்டு இருக்காங்கிற ஒரு விஷயமே எங்களுக்கு தெரியாது, இந்த நியூஸ் மூலமாக தான் எங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த சிப்பில் ஃபேமிலி வந்து சொல்லிட்டு இருப்பாங்க. இது மூலம் வந்து அவங்களோட ப்ரைடு இந்த டிக்னிட்டி எல்லாமே வந்து சிப்பில் வந்து என்ன சொல்கிறது ரொம்ப கீழே போயிட்டாங்க. அந்த கீழே போன ஒரே ரீசனால் வந்து ரன்சாண்டல் ஃபேமிலி வந்து ஷைன் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு ஆப்போசிட்டான பவர்ஃபுல் ஃபேமிலி வந்து கீழே போயிடுச்சுல, அதனால. அது மட்டும் இல்லை கைஸ், அந்த சிப்பில் ஃபேமிலியோட இந்த ஆன்சி ட்ரைப் வந்து காப்பாற்றுனது வந்து ஒரு மிஸ்டீரியஸ் அட்வென்ச்சர்னு சொல்லியிருப்பாங்க அந்த நியூஸ் பேப்பரில் இருக்கும். ஆனால் அந்த அட்வென்ச்சர் யாருன்னு தெரியாது. ஹீரோ தான் வந்து சொல்லியிருப்பான், ஆனால் பேரை மென்ஷன் பண்ணாமல் இந்த மாதிரி மிஸ்டீரியஸ் அட்வென்ச்சர்னு சொல்லி போட்டு ரிலீஸ் பண்ணிடுவாங்க கைஸ். அப்படி ரிலீஸ் பண்ணோன்னே வந்துட்டு இப்போது சீனங்க கட்டாகி இந்த மாதிரி அந்த ஐஸ் குயின் வந்து வந்திருப்பாள்ல அவங்க அப்பாவை பார்க்குறக்கு, அந்த சீன்லேருந்து அங்கே இப்போ கன்னியூ ஆகுது. அப்படி கன்னியூ ஆகும்போது வந்து அங்கே இவன் அந்த காடு இருப்பான்ல கைஸ், அவனை தான் காட்டுறாங்க. அவன் வந்துட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருப்பான். இந்த மாதிரி வந்து அவன் வந்து லெட்டர் அனுப்பிச்சிருப்பான்ல, அதை வந்து இப்போவாச்சும் கரெக்டாக அனுப்பிச்சிருக்கானா, ஒன்றா அனுப்புகிறான் இல்லை வந்து கம்மியாக அனுப்புகிறான்னு சொல்லி அந்த கோஸ்ட் பிளேடை பற்றி அவன் சொல்லிட்டு வருவாங்க. நினச்சிட்டு இருக்கும்போது வந்து அவன் முன்னாடி போகும்போது திடீர்னு ஒரு ஐஸ் கட்டி, அதாவது ஒரு ஐஸ் மவுண்ட்டே க்ரியேட் ஆன மாதிரி ரொம்ப லார்ஜான ஒரு ஐஸ் வந்து அங்கே க்ரியேட் ஆகும். இவன் வந்துட்டு என்ன இந்த மிடில் வந்து ஐஸ் க்ரியேட் ஆகிடுச்சு, பேட்ரியாக ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்பீடாக அந்த இடத்துக்கு போயிட்டுருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது தான் வந்து அந்த ஐஸ் குயினும் இந்த மாதிரி அந்த ரன்சாண்டல் பேட்ரியாக்குமே வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இந்த பேட்ரியாக்கு இருந்துட்டு இந்த மாதிரி ஒருத்தனோட மெடிடேஷன் பண்ணிட்டு இருக்கும்போது இப்படி தான் நீ வந்து டிஸ்டர்ப் பண்ணுவியா, அது மட்டும் இல்லாமல் நீ வந்து என்னோடய சன்னை வந்து உன்னோட டாக்டருக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுக்குன்னு சொல்லி மேரேஜ் ப்ரொப்போசல் இந்த டைமில் பண்ண வந்திருக்கியா அப்படின்னு சொல்லி அந்த ரன்சாண்டல் பேட்ரியாக்கு வந்து பேசிகிட்டு இருப்பாங்க.
நான் வந்து விளையாட்டுக்கு சொல்ல, நான் வந்து சீரியஸாக தான் சொல்கிறேன். இந்த மாதிரி யங்கஸ்ட்டை வந்து என்னோடய டாட்டருக்கு வந்து நீ மேரேஜ் பண்ணி வை, 2 பேரும் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவன் பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து அந்த கார்டு அங்கே வந்துடுவாங்க கைஸ். அப்படி வந்தோடனே இவர் வந்துட்டு யாரோ எக்ஸ்ட்ரா வந்திருக்காங்கன்னு சொல்லி அவள் ஃப்ரோஸ்ட்டுக்கு வச்சு அட்டாக் பண்ணும்போது அந்த கார்டு மேலே போய் அட்டாக் ஆனோடனே அவன் வந்து இந்த ஸ்வாடை வச்சு தடுத்தோடனே இருந்துட்டு, ஓ நீ தான் அந்த உன்னை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், உன்னோட பேர் கான் தானே, அதாவது அந்த காட் பேர் வந்து ஆக்சுவலாக கான் கைஸ். அவன் வந்துட்டு ஆமாம் நான் வந்து கான் தான் ஐஸ்குயின் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ரன் சேனல் பேட்ரியாக் இருப்பான். அவன் வந்துட்டு நீ அவளை கண்டுக்காத, அவளை நானும் அவளும் வந்து பேசிகிட்டு தான் இருக்கோம், அவளை கண்டுக்காம நீ வந்து இங்கே கொண்டு வந்த விஷயத்தை வந்து கொடு அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரை வந்து அந்த பேட்ரியாக் வந்து வாங்குவாங்க. ஏன்னா இந்த கார்டு வர்றதே வந்து இந்த மாதிரி லெட்டர் டெலிவரி பண்ணுற ஒரு டெலிவரி பாயாக தான் வேலை செஞ்சிட்ருப்பான். அப்படி லெட்டர் வாங்கி படிக்கும்போது வந்துட்டு அந்த விஷயமெல்லாம் எழுதியிருக்கும். இந்த மாதிரி பியூர் பிளட்டாக போட்டு தள்ளினது, அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறையா அந்த மேஜ் டவர்ஸை இந்த நிறைய பேர்த்த போட்டு தள்ளினது, அப்புறம் அந்த வார்ஷிப்பை வந்து பிளாஸ்ட் பண்ணது, நேட்டிவ் ட்ரைபை வந்து காப்பாற்றினது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் போயிட்டுருக்கும். அப்படி போயிட்டுருக்கும்போது இந்த பேட்ரியாக்கு இருந்துட்டு அவனால் நம்பவே முடியாது. என்ன தான் அவன் வந்து மேஜிக் யூஸ் பண்ணாலும் அந்த மாதிரி சோல்ரைட்டு அந்த ட்ராகனே கொடுத்தாலும் அவன் வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஃபீட்ஸை வந்து அவனால் வந்து அட்டைன் பண்ணியிருக்கவே முடியாது. அதுக்கு வாய்ப்பே இல்லை. என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னு திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருவேளை இது வந்து ஃபால்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அந்த காட் வந்துட்டு இல்லை, இந்த மாதிரி வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து பப்ளிஷ் ஆகிருக்கு, இதே விஷயந்தான் இருக்குது, ஆக்சுவலாக வந்து அது மிஸ்டீரியஸ் அட்வென்ச்சர்னு சொல்லி அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து ஆக்சுவலாக அந்த டைமில் வந்து யங் மாஸ்டரும் வந்து அந்த ரீஜியனில் தான் இருந்தார், கண்டிப்பாக அது வந்து யங் மாஸ்டர் வேலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு எங்கேயோ இடிக்குது. அப்படி இருந்தாலும் வந்து அவனுக்கு வந்து இந்த இவ்வளோ பவர் வந்து அவனுக்கு இல்லையே, இத்தனை பேர்த்த சமாளிக்கிற அளவுக்கு அவனுக்கு வந்து அந்தளவுக்கு அவன் பவர்ஃபுல் கிடையாது அப்படின்னு சொல்லும்போது தான் அந்த ஐஸ் குயின் வந்து சம்மந்தமே இல்லாமல் அங்கே வந்து திடீர்னு வந்ததை பற்றி அப்போ இதில் வந்து உன்னோட இன்வால்மெண்ட் இருக்குது அப்படித்தானே டலாரிஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீ கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு போகிஸ். அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஆனால் இந்த கோஸ்ட் பிளேட் இப்போ ஏன் வந்து நீ இந்த விஷயத்தை வந்து இன்வால்மெண்ட் ஆகிருக்குன்னு சொல்லி வந்து எதையுமே இந்த லெட்டரில் வந்து இன்க்ளூட் பண்ணல, அவனை கொஞ்சம் நான் வந்து டிசிப்ளின் படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஐஸ்கூன் வந்துட்டு அப்போ நீ அவனை என்ன பண்ண போகிற, பனிஷ்மெண்ட் கொடுக்க போறியா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் அவனை கொஞ்சம் டிசிப்ளின் படுத்தோன்னா வந்து பனிஷ்மெண்ட் கொடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த ஐஸ்கூன் வந்துட்டு நீ வந்து தப்பாக புரிஞ்சிட்டு இருக்க, அவன் வந்து ரொம்ப லாயலாக இருக்கான், ஆனால் வந்து அவன் உனக்கு லாயலாக இல்லை, அவன் வந்து யங் மாஸ்டர் ஜின்னுக்கு தான் லாயலாக இருக்கான், அதை வந்து நீ புரிஞ்சுக்கோ, நீ வந்து உன்னோட பவரை வச்சுமே எல்லாம் பண்ணணும்னு நினச்சிட்ருக்க, நீ என்ன தான் வந்தாலும் அவன் விஷயத்த சொல்கிறான், ஆனால் அதை வந்து இந்த மாதிரி ஜின் பர்மிஷன் கொடுத்து அவன் என்ன எழுத சொல்கிறானோ அதைத்தான் அவன் வந்து எழுதி வந்து பப்ளிஷ் பண்ணிகிட்டு இருக்கான், அதனால் வந்து அவன் லாயலாக இருந்தாலும் வந்து அவன் ஜின்னுக்கு தான் லாயலாக இருக்கான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு யோசிச்சுட்டு நீ சொல்கிறது கரெக்டு தான், நான் வந்து இந்த மேட்டில் வந்து என்னோடய தலையீடில்லை, ஏன்னா வந்து இந்த மாதிரி நான் வந்து தலையிட்டேன்னா அதை வந்து யங்கஸ்ட்டை வந்து ஒரு பாதிக்கும், அவன் வந்து இந்த மாதிரி அந்த கோஸ்ட் பிளேடை வந்து கண்ட்ரோல் வச்சுருக்கான், அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லும்போது அவர் இருந்துட்டு அதுக்கப்புறம் அந்த ரன் ஜென்ரல் அந்த பேட்ரியாக்கு வந்துட்டு சரி நீ வந்து இப்போ சொன்ன விஷயத்துக்கு வந்து ரொம்ப நன்றி, நான் வந்து உனக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ணுறேன் இதுக்கு பதிலாக, அதாவது அந்த ரீபேமெண்ட்ஸ் கைஸ் வந்து அந்த விஷயத்தை வந்து தெரியப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி அவனோட கண்ட்ரோல் இருக்கிறேன், உனக்கு லாயலெல்லாம் அவனுக்கு லாயலாக இருப்பான்னு சொல்லிப்பாரு கைஸ், அதுக்கு வந்து இவன் வந்து தேங்க்ஸ் சொல்லிட்டு நான் வந்து உனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து பண்ணுறதுக்கு நான் கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு நீ கடமைப்பட்ட அதை மட்டும் பேசினா எப்படி, உன்னோட மகன் தான் வந்து எனக்கு வந்து ஒரு விஷயத்துக்கு கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு பேட்ரியாக்கு இருந்துட்டு அதுக்கு நீ அவங்ககிட்ட போய் கேளு, எங்கிட்ட எதுக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவள் அங்கேருந்து கிளம்பி கைஸ். அப்படி கிளம்பி போயிட்டுருக்கும்போது வந்துட்டு சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து நல்லா யோசி, என்னோடய டாக்டரும் உன்னோட யங்கஸ்ட் சன்னும் வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருப்பாங்க, இதை பற்றி யோசிச்சு பாருன்னு சொல்லிட்டு அவள் அங்கேருந்து போயிடுவா கைஸ். இப்போ அப்படியே சீனங்கிட்ட அந்த டைக்கன் கிங்டத்தில் வந்து காட்டுறாங்க. அப்படி டைக்கன் கிங்டத்தில் காட்டும்போது இந்த மாதிரி ஹீரோ வந்துட்டு என் முதுகுக்கு பின்னாடி யாரோ பேசுகிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அந்த கோஸ்ட் பிரசிடென்ட்டு ஆமாம் எங்கள் மாஸ்டர் இந்த மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆன மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லும்போது அந்த கில்லி அங்கே தான் கைச்சிருப்பான். அந்த கில்லி வந்துட்டு நீங்கள் வந்து இந்த மாதிரி அந்த ஆன்சியன்ட் ட்ரைபை வந்து காப்பாற்றுலேருந்து உங்கள் ரெண்டு பேர்த்தோட அந்த இது வந்து சரியில்லை, ஆனால் வந்து பரவாயில்ல எங்கள் மாஸ்டர் உங்களோட மேஜிக் பவர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அவள் வந்து ஹீரோ கூட சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி ஹீரோ தான் வந்து நினச்சி பார்க்குறாரு இந்த மாதிரி நான் மேஜிக்கில் வந்து 7 ஸ்டார் ஆகிட்டேன், ஸ்வாடில் வந்து 6 ஸ்டார் ஆகிட்டேன், ஷேடோவில் வந்து 5 ஸ்டார் ஆகிட்டேன், அதாவது வெறும் ஹீரோ அந்த மேஜிக் ஹோல்ட் பண்ணுறது மூலமாக மட்டுமே வந்து 7 ஸ்டார் அட்டைன் பண்ணியிருப்பார் மேஜிக் லெவலில். ஆனால் இதுக்கு மேலே வந்து நான் வந்து என்னோடய லெவல் வந்து இன்க்ரீஸ் பண்ண விரும்பலை, ஏன்னா அந்த சீல் வந்து வீக் ஆயிருன்னு சொல்லி
ஆக்சுவலாக அந்த பவர் யூஸ் பண்ணி ஹீரோ வந்து உடனே இப்போ அவங்க அப்பா எப்படி டெமிகார்ட் ஸ்டேட்டில் இருக்கார், அதே மாதிரி ஹீரோ வந்து டேரெக்டாக டெமிகார்ட் ஸ்டேட்டுக்கு போக முடியும். ஆனால் அந்த மாதிரி டக்குன்னு போகிறது வந்து அந்த சீலை வந்து எச்சா வீக்காக்கி விட்டுரும். அதனால் ஹீரோ வந்து இருந்துட்டு கொஞ்சம் பொறுமையாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. அதே டைமில் வந்து பார்த்திங்கன்னா அவர் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கும்போது வெளியில் ஒரு சலசலப்பு என்னென்னு பார்த்தா, அந்த ஆக்ஷனில் ஒரு பட்லர் இருப்பேன்ல கைஸ், அதான் ஹீரோவை போன பாட்டில் வந்து ஏமாத்தினவன் பாஸ்ட் லைஃப்பில் அவன் இருந்துட்டு அங்கே முன்னாடி இருந்துட்டு அந்த மாதிரி நான் வந்து பேசியாகணும், இந்த கோஸ்ட் பிளேடு கிட்ட வந்து பேசியாகணும் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி அவனை உள்ளே அனுப்புங்க, உனக்கு வந்து என்ன பேசணும் அப்படின்னு சொல்லி இப்போது எல்லாருமே வந்து ரூம்குள்ளே பேசிகிட்டு இருப்பாங்க. அதுக்கு அவன் வந்துட்டு இந்த மாதிரி நீ உள்ளே வர்றதுக்கு வந்து எங்களோட கோஸ்ட் பிளேடில், அதாவது அந்த 7 கார்டு பீகாக்கோட பேஸை பற்றி உனக்கு வந்து தெரிஞ்சிருக்கு, அதனால தான் நீ அந்த ரீசன் சொல்லிட்டு தான் உள்ளே வந்தால் உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, நான் வந்து இந்த விஷயத்த சொன்னால் வந்து நீங்கள் உயிர் எடுத்துருவீங்க, அதனால் வந்து என்னோடய உயிர் எடுக்க மாட்டீங்க, அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆளுலாம் வந்து என்னை சேர்த்துக்கின்னு சொல்லி எனக்கு ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த கண்ணாடி போட்டோன்னு சொல்லிட்டு இருப்பாங்க அந்த ரிசப்ஷனிஸ்ட். அதுக்கு அவன் வந்துட்டு இது ஒன்றும் விளையாட்டு கிடையாது, நீ என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அவன் வந்து கத்தி எடுத்து கழுத்தில் வைக்க போகிற டைமத்தில் வந்து ஹீரோ இருந்துட்டு விடுங்க கோஸ்ட் பிளேடு, இதை வந்து நம்ம என்னென்னு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு இந்த வாய்ஸ் நான் எங்கேயோ கேட்டிருக்கேனே அப்படின்னு சொல்லி திரும்பி பார்க்கும்போது ஹீரோ இருப்பார். இவன் தான் வந்து இந்த சிப்பில் ஃபேமிலியோட பியூர் பிளட் மாதிரி என்னை ஏமாற்றி அந்த ஃபேக்ஷனையே அழித்தான், இவனை முதல்ல பிடிச்சி உள்ளே போடுங்க சார், ஜெயிலில் போடுங்க சார், அவன் கதறிட்டு இருப்பாங்க. அப்படி கதறிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு காண்டாயிட்டு வாயை மூடுறான், நீ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருந்துச்சு. அவன் கத்தி வெளியெடுக்கிற டைமில் வந்து இந்த மோரக்கான வந்து கதை உடச்சிட்டு டேய் பொடியா, நான் வந்து உங்கள்கிட்ட எத்தனை தடவை கூப்பிட்றது, நான் வந்து அந்த ஐஸ் பிஸ்கெட் வாங்கி வைக்க சொன்னலடா, அது எங்கடா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அப்படி இல்லை மோர்கான் சார், நாங்கள் வந்து இங்கே ஒரு இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இன்வெஸ்டிகேட் பண்ணிகிட்ருக்கே, நான் கொடுத்தோன்னே உனக்கு இன்வெஸ்டிகேட் முக்கியமாக அப்படின்னு சொல்லும்போது அங்கே அந்த ரிசப்ஷனிஸ்ட் பார்த்துட்டு அவன் வந்துட்டு இரு இந்த மோர்கட்டை எங்கேயும் நான் பார்த்துருக்கேன், இவன் தான் வந்து எங்களுக்கு வந்து பாஷன் கொடுத்து இந்த மாதிரி ஸ்லேவில் விற்க பார்த்தவன், இவனுக்கு இங்கே என்னடா வேலை அப்படின்னு சொல்லும்போது தான் அவன் யோசிச்சுட்டு வந்து நல்லா இந்த கிரேசி சைக்கோ இங்கே என்ன பண்ணிகிட்டு இருக்கான், இப்போதைக்கு வந்து இந்த பவர் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி இவனுக்கிட்ட தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு கதறி இல்லை என்னை வந்து உயிரோடு விட்டுருங்க, தயவுசெய்து என்னை வந்து உங்கள் இதில் வந்து சேர்த்திக்கங்க அப்படின்னு சொல்லி அவன் கதறிட்டு இருப்பாங்க. அப்படி கதறிட்டு இருக்கும்போது அந்த ஹீரோ வந்துட்டு சரி விடு, அதை அப்புறமேல் பார்க்கலாம், முதல்ல உனக்கு என்ன விஷயம் தெரியும், என்ன ரீசனுக்காக இங்கே வந்து அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து இந்த ஃபேக்ஷனோட அல்லுவை பற்றி எனக்கு விஷயம் கொஞ்சம் மேட்ரஸ் தெரியும், இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னு சொல்லும்போது சரி நீ சொல்லு என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்து அவனோட உண்மையான பேர் சொல்லுவாங்க. அப்படி உண்மையான பேர் சொல்லும்போது அதுக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு கிளான் பேர் அட்டாச் ஆகித்தானே இருக்கும். அந்த கிளான் பேர் அட்டாச் ஆகிருக்கும்போது எல்லாத்தோட பேர்லேயும் வந்து பின்னாடி கிளான் பேர் அட்டாச் ஆகிருக்குங்க. ஹீரோரன் சேனல், அந்த மாதிரி லூனாரன் சேனல், அந்த மாதிரி இவ்வளோ ஏன் கில்லிக்கும் கூட பின்னாடி பேர் அட்டாச் ஆகித்தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அவன் வந்துட்டு இந்த மாதிரி பின்னாடி அந்த கிளான் பேர் சொன்னோன்னே ஹீரோ வந்துட்டு இந்த பேரை கேட்டோன்னே வந்து இருந்துட்டு இதை நான் நிறையா கேட்டிருக்கேன், இந்த நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஆனால் எங்கேன்னு டக்குன்னு நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது கில்லி வந்துட்டு யங் மாஸ்டர் இது வந்து இந்த மாதிரி நம்மளோட லேடி லூனா இருக்காங்களா அவங்களோட பர்சனல் மெய்டோட கிளான் அந்த ஃபேமிலி நேம் அது அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஷாக்காக இருக்கு. அப்படி ஷாக் ஆகிட்டு அப்போ வந்து எனக்கு கேஸ் பண்ணது வந்து அவளாக இருக்குமா, ஆனால் அவள் அந்த டைமில் இருக்கும்போது வந்து எங்கள் அக்கா லூனா வந்து மாட்ரியாக், அதாவது பாய்ஸ் வந்து பேட்ரியாக் அப்படின்னு சொல்லுவாங்க, கேர்ள்ஸ் வந்து மாட்ரியாக் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து ஃபீமேல் பேட்ரியாக்னு வச்சுக்கலாம். அவள் வந்து இந்த மாதிரி அவள் கிளானுக்கு லீடராக இருக்கிற பொட்டன்ஷியல் வந்து நிரூபிச்சிருப்பாள். அந்த டைமில் வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு என்ன சொல்கிறது, அந்த பவர்ஃபுல்லாக உள்ள வெளியில் ஆட்களை சேர்த்துறதெல்லாம் வந்து இப்போ மெய்டுக்கு இருக்கும். இப்போ எல்லா மெய்டுக்குமே வந்து ஒரு பர்சனல் பவர் என்னென்னா அவங்களும் வந்து ஒரு ஸ்பெஷல் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸாம் மூலமாக தான் வர முடியும். அவங்க டேரெக்டாக வந்து வர முடியாது. ஏன்னா இந்த மாதிரி அவங்க டேரெக்டாக பியூர் பிளட்டுக்கே வந்து பர்சனலாக மெய்டு இருக்கிறாங்களா, அதனால் அவங்க எல்லாருமே வந்து பவர்ஃபுல்லான ஆளுக்கு. எல்லாருமே குறைஞ்சபட்சம் நம்ம கில்லியே வந்து 7 ஸ்டார் வாரியர் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். அப்போ லூனாவோட பர்சனல் மெய்டு வந்து எவ்வளோ பவர்ஃபுல்னு சொல்லிட்டு அப்படி ஹீரோத்துக்கு பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒருவேளை இவ இருப்பாளா அப்போது கண்டிப்பாக. ஆனால் அந்த ரீசன் இவ தான் பண்ணியிருக்கா, இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கான்னு சொன்னால் அப்போ இதுக்கு வந்து காரணம் என்னோடய சிஸ்டர் லூனாவா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இல்லை அதுக்கு வாய்ப்பு இல்லை, என் அக்கா வந்து இதை பண்ணியிருக்க மாட்டா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு இது வந்து இன்ஃபர்மேஷன் உனக்கு கிடச்சது உண்மைதானா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு என்னோடய உயிர் மேலே வந்து சத்தியம் பண்ணுறான், இது வந்து இந்த இன்ஃபர்மேஷன் உண்மை தான், இது வந்து நான் பக்கத்து கிங்டமில் தான் வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து கேதர் பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி கிளம்பு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி சொல்லும்போது இவன் வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீ தானே சொன்னேன் பக்கத்து கிங்டம் வந்து இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னு சொல்லி, நான் வந்து டேரெக்டாக அங்கே போய் நான் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து நேராக பார்த்து தெரிஞ்சுக்கணும், கிளம்பு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிளம்புவாங்க. இப்போ இவங்க எல்லாருமே பக்கத்து
கிங்டம் போயிட்டுருப்பாங்க. இப்போ சீனம் கட்டி வேற ஒரு இடத்துக்கு கட்டுவாங்க கைஸ். அங்கே வந்து ஒரு தடியும் வந்து கீழே இருக்கிற ஒருத்தனை வந்து போட்டு அடிச்சுட்டு இருப்பான். அடிச்சு துன்புறுத்திட்டு இருக்கும்போது கீழே இருக்கிறவன் வந்துட்டு அடி வாங்குற வந்துட்டு இந்த மாதிரி நீ பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நான் வந்து மெயின் ஃபேமிலிக்கு வந்து இந்த மாதிரி சொல்ல வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது சொல்லிட்டு போ, எனக்கு பின்னாடி வந்து ரன் சேனல் வந்து என்னை பேக்கப் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே ஒருத்தி வந்து இருந்துட்டு உன்னை வந்து ரன் சேனல் பேக்கப் பண்ணுறாங்களா, நீ வந்து உன்னோட பவரும் உன்னோட ஸ்டேட்டஸையும் வந்து வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க, நீ இங்கே இருக்கீன்னா அவனும் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அவனோட மூஞ்சி கிழிஞ்சு ரத்தம் வருது கைஸ். அப்படி வந்தவொடனே இருந்துட்டு அப்போ தான் ஒருத்தனை காட்டுறாங்க. அவன் வந்துட்டு இந்த மாதிரி நம்மளோட மதர் வந்து ஹெல்ப் பண்ணால் வந்து அந்த இது வந்து நீ பயன்படுத்திக்காமல் நீ வந்து இந்த மாதிரி வீக்காக இருக்கிறவங்கள போட்டு புள்ளி பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லும்போது இவங்க வந்து அந்த மதர்னு சொல்கிறவங்க வந்து அந்த லூனாவோட பர்சனல் மெய்டை தான் அவங்க வந்து மதர் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. அந்த ஒயிட் ஹேர் மெய்ட் இருப்பாள் அவளை. அப்போது சொல்லிகிட்டு இருக்கும்போது வந்துட்டு அவன் வந்து அங்கே கீழே அடி வாங்கிட்டு இருப்பான். அவன் வந்துட்டு அப்போ என்னை உயிரோடு விட்டுருங்க, நான் வந்து உங்களுக்கு எல்லா காசுமே கொடுத்துட்றேன், எனக்கு வந்து ஒரு டாக்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீ வந்து தப்பாக முடிச்சிருக்க, நான் அவனை மாதிரி கிடையாது, எங்களுக்கு வந்து காசு வந்து முக்கியமே கிடையாது அப்படின்னு சொல்லும்போது என்னை வந்து உயிரோடு விட்டுருவீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்லை என்னால் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொண்டுருவாங்க. கொண்டு வந்துட்டு நான் வந்து இந்த பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, ஆனால் வந்து உன்னோட பேட் லக் நீ நினச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ 2 பேர்த்தையுமே காட்டினதோட இங்கே சீன் கட்டாது கைஸ். இதோட வந்து இந்த பார்ட் முடியுது. நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாங்க. லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஓகே கைஸ், நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை.